கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் ஒரு புலர்காலை பொழுதை மீண்டும் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் அவரை சரியாக புரிந்து கொள்ளும்படி நமக்கு அழைப்பு கொடுப்பது போல ஆண்டவர் அருள் செய்கிறார். ஜீவனோடும் சுகபலத்தோடும் இந்த நாளை நம்முடைய ஆயுசு நாளோடு கூட்டி கொடுத்து ஆண்டவர் அருகே அழைத்திருக்கிறார். நன்றியுள்ள பிள்ளைகளாக அவரை சரியாக அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமீன். கலங்கினே நீர் என்னை பாதறினேன் நீர் என்னை நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாக வந்து எங்கள் முன் சென்று எங்களை வழிநடத்தி பாதுகாக்கிறவராகவும், ஆண்டவரே எங்கள் மேல் உமது அன்பை பொழிந்ததற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. மேய்ப்பனின் அடிச்சுவட்டை ஒற்றி நடக்கிற பிள்ளைகளாக, உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய விசாலமான எண்ணத்தை, விசுவாசத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுத்து, நல்ல மேய்ப்பனின் ஆண்டவரே அளவிட முடியாத அன்பின் ஆற்றல் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக தங்களை இணைத்துக் கொள்கிற கல்வாரி திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரை யாராக இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று, உமது திருவசனத்தினால் ஆட்கொள்ள வேண்டும் என்று உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, காலையில் ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் உயர்ந்த பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்மை ஆராதிக்க எங்களை பக்குவப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவர், வர இருக்கின்ற நமது பிள்ளைகளை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 68வது பாடல். அவர் மேய்ந்தமனி அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாதை அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை காட்சியடைகிலனே சாநிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டேனே
வானவரன் என்னோடிருப்பார், வழைதடியும் கோலுமை ஏற்றும் தேவபிதா என்பனல்லோ. சிறுமை தாட்சியடை அவைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சியடையிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிறம். நேயன் வீட்டினின் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா என்ன மெய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சியடையிலனே. நமது பாட்டு புத்தகத்தில் 148வது பக்கம், சங்கீதம் 18 30 முதல் 46 வரை. 30 முதல் 46 வரை முறையாக வாசிப்போம். கடவுளின் வழி உத்தமமானது, கர்த்தரின் வசனம் புடமிடப்பட்டது. தம்மிடத்தில் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடகம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை உத்தமமாக்குகிறவர் கடவுளே. செப்பு வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். நான் நடக்கிற வழியை விசாலமாக்கினீர். என் கணுக்கால்கள் தள்ளாடவில்லை. அவர்களை வெட்டுவேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் என் பாதங்களின் கீழ் விழுவார்கள். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படி என் சத்துருக்கள் புறங்காட்டி ஓடச் செய்தீர். நான் அவர்களை நொறுக்கி காற்று முகத்திலே பறக்கிற தூளாக்கினேன். தெருக்களில் குப்பை போல் அவர்களை எரித்து போட்டேன். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்ட உடனே எனக்கு கீழ்ப்படிவார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர், சோத்திரக்குரியவர், என் ரட்சிப்பின் கடவுள் உயர்த்தப்படுவாராக. ஆமீன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடி. ஆமீன். சபையார் அமர்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்கள் வரை. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 முடிய. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு
தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெறும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. யோவான் 10 முதல் 10 வசனங்கள் இன்றைக்கான காஸ்பல் லெசன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுபத்திற்குள் வாசல் வழியாய் செல்லாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாம். வாசல் வழியாய் செல்லுகிறவனோ ஆடுகளின் மேய்ப்பன். வாசல் காக்கிறவன் அவனுக்கு வாசலை திறக்கிறான். ஆடுகளும் அவன் குரலை கேட்கின்றன. அவன் தன் சொந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகள் எல்லாவற்றையும் வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளுக்கு அவன் குரல் தெரிந்திருக்கிறபடியால் அவைகள் அவனுக்கு பின் செல்லும். அந்நியரின் குரல் அவைகளுக்கு தெரியாததால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்றார். இதை இயேசு அவர்களுக்கு உபமானமாய் சொன்னார். அவர்களோ அவர் சொன்னது இன்னதென்று அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு மறுபடியும் அவர்களிடம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு நானே வாசல். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் திருடனும் கொள்ளைக்காரருமே. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் ரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவனை பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவும் வந்தேன் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்திப்பாகவும் வாசித்து முடிந்தது. அதுக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிரார்த்தைக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து உயிர் திறந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாரம் வருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரம் நல்ல மேய்ப்பனுடைய வாரம். ஒவ்வொரு ஞாயிறு செய்தியையும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை மறக்காமல் அதை தொடர்புடைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே நல்ல மேய்ப்பன் ஞாயிறு நேற்றைய தினம் நாம் அதை அனுசரித்தோம், கொண்டாடினோம். அன்பானவர்களே, ஓவரால் நல்ல மேய்ப்பன் யார்? ஓவராலாக அதை பற்றி ஒரு சிந்தனைக்கு இந்த காலை வேளையிலே கடவுள் உங்களை என்னை அழைக்கிறார். ஆதாரமாக 4ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். அதிலே அவன் தன் ஆடுகளுக்கு எல்லாவற்றையும் வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளுக்கு அவன் குரல் தெரிந்திருக்கிறபடியால் அவைகள் அவனுக்கு பின் செல்லும். 2ஆவதாக 8வது வசனம். ஆகவே இயேசு மறுபடியும் அவருடைய மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு நானே வாசல். 7வது வசனம். நானே வாசல். என் குரலை ஆடுகள் கேட்கும். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நாளின் புரிதல் என்ன படிப்பினை சொல்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் போர் நடந்து கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே,
பல உயிர்கள் பலியிடப்படுகின்றன, அப்பாவி உயிர்கள். இது ஒரு புறம் நடக்கு. இன்னொரு புறம் இரண்டு தலைவர்களுக்கிடையே ஒரு போர் போல கருத்து மோதல். வல்லாதிக்கத்தின் தலைவன், முதல் மனிதன் என்று உலகத்திலே பிரகடனப்படுத்தப்படுகிற இராணுவ பலம் நிறைந்த தனி மனிதனாக எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஆணவத்தோடு பேசுகின்ற, எதையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு என்று அதிர்மடியாக பேசுகின்ற அதிபர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய அமெரிக்க தேசத்தின் ட்ரம்ப். அவருக்கும் அறநெறி சாய்ந்த, படைபலமே இல்லாத, கடவுளை மட்டும் நம்பி இருக்கிற, அறநெறி கொள்கையை மட்டும் முன்வைத்து பேசுகின்ற போப் லியோ அவர்களுக்கும் கருத்து மோதல். இப்போ ஒரு வாரமா அதான் ஹாட் டாபிக். அன்பானவர்களே, அறநெறி சார்ந்த காரியத்தையும் பக்தி சார்ந்த காரியத்தையும் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் அநீதிக்கு எதிராக அவர் குரல் ஒலிக்கிறது. பிரியமானவர்களே, திருத்தந்தை லியோ, அமெரிக்கா கொண்டிருக்கும் இந்த போர் அறநெறி சார்ந்ததல்ல, இந்த போர் தவிர்க்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார். மேற்கத்திய நாடுகள் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் போப்பு லியோ பேசினதுக்கு அப்புறம் அது ஒரு பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. எல்லாரும் கவனத்தையும் அது ஈர்த்தது, எல்லாருடைய கவனமும் ஈர்க்கப்பட்டது. ட்ரம்ப் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டார், எரிச்சல். நான் நினைத்தால் போப்பு லியோவை அடுத்த நிமிஷமே மாற்ற முடியும். அவருடைய துணி எப்படி தெரியுமா இருந்துச்சு பேசல? நான் நினைச்சா போப்பை ஒரே நிமிஷம் தான் காலி பண்ண முடியும், எனக்கு ஆளவே இல்லாமக்க முடியும். இஃப் ஐ திங்க் ஐ வில் மேக் ஹிம் அட்ரஸ்லெஸ், என்னால் முடியும் அப்படின்னு கோபாவேசத்தோடு பேசினார். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு என்று நினைக்கிற ஒரு அதிபரை கேள்விக்கு உட்படுத்துவது, அவர் போர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என் கடமை என்று சொன்னார் திருத்தந்தை. அது என் கடமை என்று சொன்னார். திருத்தந்தையா இருப்பவர் அரசியலில் தலையிடலாமா? அறநெறி சார்ந்த பக்தியில் கவனம் செலுத்தினால் போதும், இதிலெல்லாம் தலையிடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் துணை அதிபர் JD Vance கருத்து தெரிவித்து, இதிலெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள், தலையிடாதீர்கள் என்று துணை அதிபர் கருத்து தெரிவித்தார். போர் நடவடிக்கையும் அறநெறி சார்ந்தது தான். அப்பாவி குழந்தைகள் சாகும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அநீதி, இது அநீதி. நான் அரசியல்வாதி அல்ல, ஆனால் நல்லாயன். அவர் பேசினது வலியொலியில் இருக்குது. நான் நல்லாயன். நேற்று எஸ்டர்டே we celebrate இல்லையா நல்லாயன் சண்டே. நல்லாயன் யார்? நல்லாயனுடைய குரல், அன்பானவர்களே, அவர் பணி என்ன? சிந்தனைக்காக. நல்லாயன் குரலை ஆடுகள் அறிந்திருக்கின்றன. வாழ்க்கையில் நிறைய குரலை கேட்குறோம். சரி, எக்ஸ்டர்னலாக வெளியேருந்து நிறைய குரல் இருக்கட்டும், நமக்கு உள்ளே இருந்து குரல் நிறைய வருகிறது. எப்படி வருகிறது? வெற்றியின் குரல், இன்னும் நீ சாதிக்கணும், இன்னும் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்கும். ஒப்பிட்டு பார்க்கிற குரல், அவனை பாரு, இவனை பாரு, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னுங்கிற ஒரு குரல். வினோதமான குரல்கள் நமக்குள்ளே இருந்தே வருகிறது. பிரியமானவர்களே, அச்சத்திற்குரிய குரல். உனக்கு எதுக்கு இது? உன் வேலையை பாரு, நீ அதில் தலையிடுற, தேவையில்லாத தலைவலியெல்லாம் இழுத்தியே போடுற இல்லையா? அச்சத்தின் குரல்.
அன்பானவர்களே, சொகுசு குரல். பேசாம இருப்பியா, உன் காரியத்தை பார்த்து ரிலாக்ஸா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு உன் பாட்டு போவியா? எதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிற? ரிஸ்க் எடுத்தா என்ன உனக்கு செலவைக்கிறாங்களா? பேசாம போயிட்டு அப்படின்னு இன்னொரு குரல். பலவிதமான குரல்கள் நமக்குள் ஒலித்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்கள். இந்த குரல்கள் தான் நம்முடைய முடிவுகளை, நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய உறவுகளை, ஏன் இதுதான் நம்முடைய அடையாளத்தை நிர்ணயிக்கின்றது. பிரியமானவர்களே, எல்லா குரலும் நிறை வாழ்வுக்கு நேராக, நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மளை கொண்டு போகாது. நல்லாயன் குரல், நல்லாயன் குரல் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு நம்மளை நகர்த்தி கொண்டு போகும். உண்மையிலே பிரியமானவர்களே, நம்மை பேர் சொல்லி அழைத்த குரல், உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைக்கிற குரல் நல்லாயிரம் குரல். அன்பானவர்களே, நம்மை வழிகாட்டும் குரல், வழிபடுத்தும் குரல், கூட வழி நடப்பவர் குரல், முன்னே சென்று நமக்கு வழியை காட்டுகின்ற குரல். ராஜா முன்னாடி செல்வார், மந்திரி பின்னாடி செல்லணும். அப்படிதான் நம்ம தலைவர் முன்னாடி போவார், தொண்டை பின்னாடி போகணும். கணவன் முன்னாடி போவார், மனைவி பின்னாடி போகும். இது சம்பிரதாயம், இது உலகத்தின் இயல்பு. ஆசிரியர் முன்னாடி போவார், மாணவன் இதில் பின்னாடி போகிற ஆளுகளில் முன்னாடி போக வச்சிட்டோம்னா கதை குழம்பிடும். மேய்ப்பன் முன்னாடி போறாரு, ஆடுகள் பின்னே செல்லணும். இது நியதி. மேய்ப்பனுக்கு பின்னே ஆடுகள் செல்ல வேண்டும். ஆடுகள் பாதுகாப்பாக செல்லும். சின்ன கிளாஸில் நான் படிச்சிருக்கணும், எனக்கு மனசில் இருக்கு. ஆடுகளே 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 என் பின்னே வாங்க, சொன்ன பேச்சு கேட்கலன்னா தொலைஞ்சி போவீங்க, முள்ளுகளுக்குள்ள மாட்டி சிக்காதீங்க, கள்ளு கரடு பாதையெல்லாம் பார்த்து வாங்க, நல்ல மேய்ப்பன் நான் தானே பின்னே வாங்க. கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு, சின்ன பிள்ளையில நமக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த பாட்டு. நல்ல மேய்ப்பன் நான் தான், என் பின்னே வாங்க. நீங்க முள்ளு, கல்லு, முரடு, பள்ளமேடு எல்லாம் இருக்கு, பார்த்து வாங்க. நல்ல மேய்ப்பன் முன்னே செல்கிறார், நம்மை வழி நடத்தி ஆடுகள் எல்லாம் அவர் பின் செல்கின்றன. அந்த குரல் நம்மை வழி நடத்தும் குரல், வாழ்வளிக்கும் குரல், வாழ வைக்கின்ற குரல், வழிபடுத்தும் குரல். பிரியமானவர்களே, அந்த குரல் ஒரு பக்கம் ஒலிக்குது, இன்னொரு பக்கம் திசை திருப்பும் குரல். திசை திருப்பும் குரல் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ண வைக்கிற குரல் ஒரு பக்கம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குரலுக்கு நிறைய பேர் செவி கொடுக்கிறாங்க, அங்க அதனாலதான் குழப்பம். திசை திருப்புற குரலுக்கு செவி கொடுக்க கூடாது, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அதையும் சொல்லிடுங்க பாஸ்டர். திசை திருப்புகிற குரலுக்கு என்ன பேர் சொல்றாரு கடவுள்? இயேசு. இப்பதான் நம்ம டெக்ஸ்ட் படிச்சோம். நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க பேசாம கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறோம் பாஸ்டர். இந்த கேள்வி பதிலெல்லாம் வேண்டாம் பாஸ்டர். இது என்ன கேட்டகிசமா என்ன இல்லையா, வினாவிடையா? நல்ல மேய்ப்பனுடைய குரல் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த வழிக்கு செல்லாம நம்மளை திசை திருப்புற குரல். அவங்களுக்கு பேர் வச்சிருக்காரு கடவுள். என்ன சொன்னாரு? திருடனும் கொள்ளைக்காரனும். திருடனும் கொள்ளைக்காரனும். நல்ல மேய்ப்பன் குரலை யார் மக்களே கேட்பாங்க? என்னம்மா திருடனும் கொள்ளைக்காரனும் குரல்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அந்த குரல் நம்மளை நிறைவாழ்வுக்கு கொண்டு செல்லாது, குழப்பத்தை உண்டாகும். ஏன்னா அவங்களுடைய எண்ணமே குழப்பத்தை உண்டாக்குவதுதான். ஆகவே திருடனும் கொள்ளைக்காரனும் ஆகிய திசை திருப்புற குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. நல்லாயின் குரலுக்கு தான் செவி கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, திசை திருப்புவது அவங்க எந்த ஆயுதத்தையும் கையில் எடுப்பாங்க.
கருத்தியல், எந்த ஆயுதத்தையும் எடுப்பாங்க. இறை வார்த்தையை கூட எடுப்பாங்க. சாத்தான் வேதம் ஓதியது, சாத்தான் வேதம் ஓதும். பிரியமானவர்களே, கடவுள் வார்த்தையை கூட கையில் எடுத்து பேசுவாங்க. சாத்தானே எவ்வளவு வசனம் தெரியும், அதுக்கு அழகா பேசும். அப்படியே இறை வார்த்தை வச்சே நம்மளை டியூன் பண்ணுவாங்க, திசை திருப்புவாங்க. ஸோ வி மஸ்ட் கேர்ஃபுல். வாழ்க்கையில் அன்பானவர்களே, அமெரிக்கா பாதுகாப்பு செயலர் பீட் ஹிச்சல் அவருடைய பெயர். இன்னைக்கு ஒரு வினோதமான சங்கீதம் படித்தோம். ஏன் படித்தோம், எதற்கு படித்தோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். பாஸ்டர் சொன்னார், நல்ல பிள்ளைகள் நீங்கள் எல்லாமே. இந்த சங்கீதத்தை தான் அவன் தேசத்தில் பாதுகாப்பு அதிகாரி என்ன செய்யறாரு? இந்த பாதுகாப்பு அதிகாரி போரை நியாயப்படுத்தும்படியாக இந்த சங்கீதத்தை 18:33-38 படியுமா? சங்கீதம் 18:38 படிங்க. போதுமா? எப்படி வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை, இதே பகுதியை வாசிச்சு மக்கள் முன்னாடி, கூடியிருக்கிற ராணுவ வீரர்கள் முன்னாடி இவர் பேசுகிறார். அவருடைய பெயர் பீட் ஹெச்சல், அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி. போரை நியாயப்படுத்துகிறார். கடவுளுடைய சித்தத்தை செய்கிறோம், கடவுள் எங்களோடு இருக்கிறார், அவர்களை எப்படி ஆக்குகிறோம் என்பதை பாருங்கள். 42 வசனம் பார்த்தீங்களாமா? தூசி மாதிரி அவர்களை நாங்கள் வேட்டையாடுவோம் என்பது போரை நியாயப்படுத்தும்படியாக கடவுளுடைய வசனத்தை வச்சு பேசுறார். திருத்தந்தை சும்மா இருப்பாரா? ரத்த கரை படிந்த கைகளை எடுத்து கும்பிட்டு நீ கடவுளை வழிபாடு செய்தால் உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். இது அநீதிக்கு எதிரான மாய்மாலம் என்று சாடுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் உண்மையை உரத்து சொல்லும் குரலாக இருக்க வேண்டும். இது நல்லாயன் குரல். முன்னே சொன்னவர் திசை திருப்புகிறவர். வசனத்தை வச்சு பேசுவாங்க, கவனமா இருக்கணும். ஏமா, ஒரு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊரில், அவங்க ஒரு ஊர், அந்த ஊரில் கிராமத்தில், சரி அவங்க மேல் படிப்புக்கு போகிறாங்க. அம்மா தம்பி குடும்பத்தை அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு கேட்டாங்க. உடனே சரின்னு அவங்களும் சரின்னு இடம் கொடுத்து, அவங்களும் வெளியூரில் இருக்காங்க. ஒரு சின்ன வீடு. கொஞ்ச நாள் கழியலை அந்த வீட்டில் குடியமர்த்தினவங்க பாவம்னு சொல்லிட்டு, அப்பாவின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சாங்கல்ல, அவங்க ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்களா, அந்த வீட்டை எங்களுக்கு விலைக்கு வாங்க போகிறோம், அதுக்காக உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுறேன், எங்களுக்கு எப்படியாவது அந்த வீடு கிடைக்கணும். பாஸ்டர் என்ன பதில் சொல்லுவார் யோசித்து பாருங்க. பாவம், சரி அந்த வீட்டில் இருந்துட்டு போட்டுன்னு கொடுத்தவங்க அவங்களும் வெளியூரில் இருக்காங்க. அவங்ககிட்ட வீட்டை விலை பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எண்ணம் இல்லை, ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்களாம் உபவாசம் இருந்து. தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நியாயப்படுத்த கடவுளுடைய வசனமா, கடவுளுடைய சித்தமா? இங்க போற நியாயப்படுத்துறதுக்கு வாசிக்கிறாரு, சங்கீதத்தை வாசிக்கிறாரு. பிரியமானவர்களே, திசை திருப்புகிற, கடவுள் முன்னாடி நியாயம் என்று திசை திருப்புகிற காரியம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். திசை திருப்புங்கிற குரலை கேட்கக்கூடாது, நல்லாயன் குரலை தான் கேட்கணும். நானே வாசல். அன்பானவர்களே, நானே வாசல். வாழ்வுக்கான விளிமியங்கள் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே வசனத்தின் மீது, பைபிளின் மீது வாஞ்சை கொண்டு வசனங்களை படிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். ஆனால்
அதனுடைய பின்புலத்தை நம்ம யாருமே அதிகமாக வாசிக்கிறது இல்லை. வசனங்கள் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் அதனுடைய எழுதின பின்னணி எல்லாம் யூத சமூக அமைப்புக்கு ஏற்புடையதான வசனங்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாரு சொல்லுகா? இயேசு சொல்லுகிறார். இயேசு அதை சாடுகிறார். வசனம் தான், ஆனால் அதை புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்ளணும்? ஓய்வு நாளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிற? குர்பானை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிற? ஆண்டவர் சாடுகிறார். ஆக யூத பின்னணியிலே 613 சட்டங்கள் இருக்கிறது, மோசே கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மோசே வாசல் அல்ல, ஆடுகளுக்கு அவர் வாசல் அல்ல, நானே வாசல். இயேசு சொன்னார். இயேசு யூதருக்காக அல்ல, உலக மானுடம் உய்ய வேண்டும் என்பதற்காக, மனுக்குலம் வாழ வேண்டும் என்பதற்காக வந்தவர். நோ டிஸ்கிரிமினேஷன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் இல்லை. கடவுளுடைய நோ காஸ்ட், கிரீட் அண்ட் கல்ச்சர், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசுவினுடைய சிந்தனை நான் வாசல் அப்படிங்கிறாரு. வேற யாரையும் அவர் வாசல் சொல்லல. ஆகவே மோசே சட்டத்தை கேள்விக்கு உட்படுத்துகிறார் கடவுள். மானுடம், மனித மேன்மைதான் முக்கியமே தவிர சட்டங்கள் அல்ல. வாழ்வின் பல்வேறு பிரச்சனையை இயேசுவின் குரலை கொண்டு பார்க்க வேண்டும். நிறைவாழ்வு என்பது சமயம் என்ற சிறு வட்டத்திற்குள் அடங்கி விடுகிற காரியம் அல்ல பிரியமானவர்களே. இறையாட்சி என்பதும் உலகத்தையே மாற்றக்கூடியது. சமயம், அரசியல், பொருளாதாரம், சமூகம் சார்ந்த வழிகாட்டுதல் இன்றைக்கு தேவை. சமயத்தின் பெயரால் மக்களை திசை திருப்புகின்ற குரலுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க கூடாது. நல்லாயின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு ஒத்த மனநிலையில் என்னுடைய பார்வை இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு குறுகிய சிந்தனை, குறுகிய வட்டத்திற்குள் நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறவர் அல்ல. ஆண்டவருடைய குரலை கேட்போம். அவரே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். அதை விரிவாக சிந்திப்போம். அதற்குள்ள ஒரு பார்வையை தந்து உங்களை என்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமீன். 316வது பாடல் பாடும். 316. ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். துயன்னி சோரி பாவியன காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். மாறியாகன்றதுவே இனி திட்டமே முந்தன் உடமையான் என்றும், தேவாட்டு குட்டி வந்தே. இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும், தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்லாயனை கொண்டு பேர் சொல்லி அழைக்கிற உரிமை கொண்ட எங்கள் ஆண்டவர், திசை திருப்புகிற குரலுக்கு செவி கொடுக்காமல் நானே வாசல் என்று அழைத்த எங்கள் ஆண்டவரை பின்பற்றி
அவர் மனநிலைக்கு ஒத்த ஒரு பார்வையை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே இறையாட்சியை, ஆண்டவரே நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் கவனத்தை திசை திருப்புகிற அநேக குரல்கள் இருக்கிறது சுவாமி. அதில் நம்பி நாங்கள் கரைந்து போகாதபடி ஆண்டவரே திருடனும் கொள்ளைக்காரனுக்கும் அல்ல, எங்கள் இயேசுவுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை சக்திப்படுத்தும். இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற பிறந்த நாள், திருமண நாள் என்று கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்களை பொறுத்து கொள்ளும். பலவீனமாக இருப்பவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் தந்து வருகிற சுகபலத்திற்காக என்னைக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை இந்த இடத்துல கூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமெடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். நல்லாயன் குரலுக்கு எப்போதும் செவி கொடுத்து அவர் பின்னே நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வாழவையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவங்கள் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை திருச்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு விடவில்லை. ஆமாம். ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சுற்றி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.